பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24/7/2026 அன்னைக்கு திருமதி அமுதவள்ளி ஐஏஎஸ் ஆணையர் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் அவங்க வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எது தொடர்பாக அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் நடத்தப்பட வேண்டிய கிராம சபை குறித்ததான ஒரு அறிவிப்பு. இதில் அஜெண்டாவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை பொருள் கொண்ட அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பொருளுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. கூடுதலாக அஜெண்டா வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெளியிட்டது பார்த்தீங்கன்னா 24/7/2024 வெளியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொருள் என்னன்னா, கிராம சபை கூட்டம் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் 15/8/2026 அன்று சுதந்திர தினம் கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பாக இந்த பொருள். பார்வையில் பார்த்தீங்கன்னா அரசாணை 245, அரசாணை 65, அப்புறம் அந்த வையகத்துக்கு வரப்பட்ட கடிதம், 3 கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க, 2 அரசாணை மேற்கோள் காட்டியிருக்காங்க. பார்வை 1 கண்டுள்ள அரசாணைப்படி சுதந்திர தினத்தன்று 15/8/2026 அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி சுதந்திர தினத்தன்று 15/8/2026 காலை 10 மணி அளவில் நடத்த வேண்டும். பார்வை 2 அரசாணையில் குறிப்பிட்டவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இந்த 2 ஜீவோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜீவோ. சுழற்சி முறையில் வார்டு ஒவ்வொரு வார்டுலையும் சுழற்சி முறையில் கிராம சபை நடத்தணும். போன தடவை 5ஆம் வார்டு நடந்துச்சுன்னா இந்த முறை 6ஆம் வார்டு நடக்கணும். இந்த மாதிரி சுழற்சி முறையெல்லாம் ஃபஸ்ட்டு ஜீவோ. 2வது ஜீவோ குறைவன் வரம்பு. அதாவது 500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தால் 50 பேர் கலந்துக்கணும். 1000 பேர் அப்படின்னா 100 பேருக்கு மேலே கலந்துக்கணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3000 பேர் ஆகி போச்சுன்னா 300 பேருக்கு மேலே கலந்துக்கணும். ஸோ இதுதான் கிராம சபையோட குறைவன் வரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறைவன் வரம்பு இருக்கக்கூடிய அந்த வரைமுறை தான் அந்த ஜீவோ சொல்லியிருந்தது. பார்வை 1 கண்டுள்ள அரசாணையை குறிப்பிட்ட பொருட்களுடன் 15/8/2026 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. தங்கள் மாவட்டத்தில் ஊராட்சிகள் அனைத்திலும் கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வையகத்தை நடத்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் முன்கூட்டிய ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 15/8/2026 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி என்ற அந்த ஆப் மூலம் உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை 15/8/2026 அன்றே வையகத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்னு சொல்லி இந்த திருமதி அமுதவள்ளி ஐஏஎஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கிராம சபை கூட்டங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கூட்டப்பொருள் முக்கியமான விவரங்கள் என்ன, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்த விவரங்கள். கிராம ஊராட்சிகளில் 1/4/2026 முதல் 31/7/2026 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியில் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கைகள் படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும். வரவு செலவு விவரங்களை ஒப்புதல் பெறணும் அப்படின்றாங்க. எப்போனா ஏப்ரல் மாதத்திலேருந்து இப்போ இந்த மாதம் 31/7/2028 வரைக்கும். ஸோ இந்த கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரைக்கும் கூட இருக்கக்கூடிய இந்த மாத கணக்குகளை, வரவு செலவு விவரங்களை ஒப்புதல் வழங்கணும், வச்சு கிராம சபை மக்கள்கிட்ட ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக திட்டத்தோட பேர், பணியோட பேர், எவ்வளோ மதிப்பீடு, தற்போது நிலை என்ன, இந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 2வது தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து வாதித்தல். தூய்மையான குடிநீர் கிடைப்பதற்கான என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறத வாதிக்க சொல்லியிருக்காங்க. 3வது என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அது தொடர்பாக இப்போ தான் திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. பிபி கிராம்ஜி அப்படின்னு திட்டத்தை மாற்றிருக்காங்க. அந்த திட்டத்தில் அதாவது 2027 ஆண்டுக்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு நலத்திட்டத்தினை ஜூன் 30, 2026 தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையை ஒப்பிட்டு விவாதித்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, 2026-27 ஆண்டுக்கான வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி திட்ட வாழ்வாதாரம், அதாவது விபி கிராம்ஜி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கை, ஏன்னா இந்த மாதம் தானே இந்த திட்டத்தை மாற்றுறாங்க, அதனால இந்த மாதத்தோட அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகள்,
ஊரக உள்கட்டமைப்பு தொடர்பான பணிகள், வாழ்வாதார மேம்பட்ட பணிகள், பருவநிலை மற்றும் அதற்கு சாதகம் பாதகமான அந்த காரியங்கள் இது எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற இதையும் கிராம சபையில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் 5 பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பாயிண்ட் 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா 2026, 27ஆம் ஆண்டுக்கான அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட எடுக்கப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 பார்த்தீங்கன்னா, சிறு பாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல் இது தொடர்பாக வந்து கிராம சபையில் விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. ஜல்ஜீவன் திட்டம் குறித்து ஒரு பெரிய ஒரு பாராகிராஃபே கொடுத்துருக்காங்க. அந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது இதில் பெரிய ஒரு பாயிண்டாக கொடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே வந்து அந்த அஜெண்டாவுக்கு கீழே. 8வது பார்த்தீங்கன்னா, தூய்மை பாரத இயக்கம். இந்த தூய்மை பாரத இயக்கமும் வருஷம் வந்து நீங்கள் வந்து திறந்த வெளி பாத்ரூம் போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் கட்டப்பட்ட அந்த பாத்ரூம்குள்ளே போகணும், நெகிழித்தாள்களை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தூய்மை பாரத இயக்கத்தின் கீழே சில வரைமுறைகள் இருக்குது. இதெல்லாம் எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீண்டமாக வந்து ஒரு ஒரு 5 பாயிண்ட் உள்ளடக்கி இந்த தூய்மை பாரத இயக்க திட்டம் குறித்ததான சொல்லியிருக்காங்க. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர கருப்பொருளை நீங்கள் வந்து தீர்மானமாக நீங்கள் இயற்றிக்கலாம். கிராம ஊராட்சிக்கு தேவையான எந்த ஒரு திட்டத்தையுமே நீங்கள் வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதை கிராம சபைக்கு மக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒப்புதலுக்கு வைக்கலாம். மேபி இப்போ நம்ம ஒரு ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே வந்து ஒரு சாலை பிரச்சனையாக இருக்குது. அந்த சாலை வந்து ரொம்ப நீண்ட நாளாக பழுதாகி இருக்குது. மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அதை சீரமைக்க வேண்டி கிராம சபையில் தீர்மானம் இயற்றப்படுகிறது அப்படின்னு தீர்மானம் இயற்றலாம். அதே மாதிரி ஒரு 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 ஏரியாவுக்கே இந்த மாதிரி மின்சார பிரச்சனை இருக்குது, தெருவிளக்கே இல்லை அப்படின்னா, இந்த ஏரியாவுக்குள்ளே தெருவிளக்கு கொண்டு வந்திருக்கு கிராம சபையில் ஒப்புதலுக்காக தீர்மானம் இயற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி தீர்மானம் முன்மொழியலாம். இப்படி ஒரு பொது தேவைகள் அதே மாதிரி வந்து அகற்றப்படாத குப்பை கூலங்கள் கிடக்கூடிய ஏரியாவெல்லாம் அகற்றுவதற்கு தீர்மானம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து குளிக்கிற இடத்துல படித்துறை கட்டுவது மற்றும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊரணி கால்வாய் இதெல்லாம் வந்து மேம்படுத்துவது, தூர்வாருவது இது போன்ற விஷயங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, குறிப்பிட்ட பர்டிகுலராக உங்கள் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் மேம்படுத்தலாம். அது மட்டும் இதர தீர்மானங்கள், இப்போ பேருந்து வசதி வேணும் அப்படின்னா பேருந்து வசதி வேணும்னு சொல்லி தீர்மானம் இயற்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்குள்ள டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாஸ்மாக் கடை தூக்க சொல்லி தீர்மானம் பண்ணலாம். இப்படி வந்து கிராம ஊராட்சிக்கு எதெல்லாம் வந்து தேவையானதற்கோ அதற்குள் வந்து தீர்மானம் இதர தீர்மானங்கள் ஏற்றலாம். இந்த தேவையற்ற இந்த கிராம ஊராட்சியில் இல்லீகலாக வந்துருச்சு அதெல்லாம் வெளியில் அனுப்புவதற்கும் நம்ம என்ன செய்யலாம்னா தீர்மானம் படலாம். இது வந்து உள்ளாட்சி அமைப்பு, உள் ஆட்சி அப்படின்னு கிராம ஊரை ஆட்சி செய்கிற அந்த அமைப்பு. ஆகவே நமக்கான அதிகாரத்தை இந்த கிராம சபை தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத மக்களாகிய நாம் ரொம்ப தெளிவாக வந்து விளங்கி கொண்டா கிராம சபை யாருமே மிஸ் பண்ணாமல் கலந்துக்குவோம். ஆகவே வருகிற அந்த ஆகஸ்ட் 15 கிராம சபையை எல்லாருமே நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் வந்து மேக்சிமம் ஒரு சிறப்பான ஒரு வகுப்பும் கூட இருக்குது. எங்கன்னா தென்காசி குற்றாலத்தில் 15/8 இருக்குது. ஸோ அந்த வகுப்புக்கும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அந்த வகுப்பில் வந்து கிராமப்புறம் இல்லாத உறவுகள் வந்து நீங்கள் அந்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம். தென்காசி அந்த வகுப்பு தொடர்பான டீட்டெயிலும் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த திரையிலே உங்களுக்கு வந்து நான் தரேன். ஆகவே இந்த ஆகஸ்ட் 15 கிராம சபையும் நடக்குது. 2வது நம்ம ஆர்டிஏ வகுப்பும் நடக்குது. ஆகவே உறவுகளாகி நீங்கள் அதை கவனத்தில் வைத்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ் பண்ணாமல் கிராம சபை கூட்டத்துக்கு எல்லாரும் போங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற எடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.